வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வான் நீரிணையில் நேற்றிரவு மிக முக்கிய சம்பவம் ஒன்று நடந்ததாக உளவுத்துறை வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இல்லை. அந்த கடல் பகுதியில் நடமாடிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று மாயமாக மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த கடல் பகுதியில் அந்த நீர்மூழ்கி கப்பல் நடமாடியதை உளவுத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் திடீரென்று அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்த சிக்னல் ஏதும் கிடைக்கவில்லை. சில தரப்புகள் பரபரப்பாக இது பற்றி ஆராய தொடங்கியுள்ளன. காரணம், தாய்வான் நீரிணையில் இது போன்ற மர்ம நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அதில் சீனாவுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கலாம். அப்படியானால் அதில் ஆபத்து அதிகம். ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாயமாக மறைவது சாதாரண விஷயம் அல்ல. அது எந்த நாட்டின் நீர்மூழ்கி கப்பல், எந்த சந்தர்ப்பத்தில் அது மாயமாக மறைந்தது, இவ்வளவுக்கு மேலாக அந்த நீர்மூழ்கி கப்பல் தாய்வான் நீரிணை கடல் பகுதியில் என்ன செய்து கொண்டிருந்தது, அவற்றை தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலகின் மிக ஆபத்தான கடல் வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படுவது தாய்வான் நீரிணை. மேலே பார்ப்பதற்கு எல்லாம் சாதாரணமாக தெரியும். வர்த்தக கப்பல்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கும். மீனவர்கள் தங்கள் அன்றாட வேலையில் மும்முரமாக இருப்பார்கள். ஆனால் கடலின் மேற்பரப்புக்கு கீழே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரின் பெயர் நிழல் யுத்தம். நேற்று வியாழக்கிழமை டிசம்பர் 11 இரவு அந்த யுத்தம் எல்லை மீறிவிட்டது. அமெரிக்காவின் மிக நவீனமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வழக்கமான ரோந்து பணியிலே ஈடுபட்டிருந்தது. அதன் பெயர் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் அது வெர்ஜீனியா கிளாஸ் வகையை சேர்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வகை கப்பல்கள் கடலில் நிசப்த கொலைகாரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இயங்கும் போது சத்தமே வராது. கடலின் பின்னணி இரைச்சலோடு இவை ஒன்றிவிடும். சோனார் கருவிகளால் கூட இவற்றை கண்டுபிடிப்பது கடினம். அப்படிப்பட்ட ஒரு கப்பல் நேற்று இரவு 11:45 தலைமையகத்திற்கு அனுப்ப வேண்டிய வழக்கமான பிங்க் சிக்னலை அனுப்பவில்லை. ஹவாயில் உள்ள அமெரிக்க பசிபிக் கடற்படை தலைமையகத்தில் சிவப்பு விளக்குகள் இருந்தன. கப்பலுடனான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது என்று செய்தி அமெரிக்க கடற்படை அதிகாரிகளை உலுக்கியது. ஒரு நீர்மூழ்கி கப்பல் தொடர்பு எல்லைக்கு வெளியே போவது சாதாரண விஷயம் அல்ல. இதை எப்போதுமே குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆழத்திற்கு வந்து ஆண்டனாவை உயர்த்தி தகவல் சொல்ல வேண்டும். அதுதான் விதிமுறை. அந்த விதிமுறை மீறப்பட்டால் 2 காரணங்களால் தான் இருக்க முடியும். ஒன்று, கப்பல் தாக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது பெரிய இயந்திர கூடாரில் சிக்கி இருக்க வேண்டும். அமெரிக்க கடற்படை உடனடியாக தனது ரகசிய கண்காணிப்பு வலையமைப்பான SOS சோர்சஸ் தரவுகளை ஆய்வு செய்தது. கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மைக்ரோபோன்கள் கடலின் ஒவ்வொரு சத்தத்தையும் பதிவு செய்யும் வல்லமை கொண்டவை. அந்த பதிவுகளை கேட்ட போது அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்கவில்லை, ஆனால் ஒரு விசித்திரமான உலோக சத்தம் கேட்டது. 2 பெரிய இரும்பு பாலங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசினால் ஏற்படும் கீச் சத்தம் அது. அதனைத் தொடர்ந்து ஒரு கனமான பொருள் கடலடியில் மோதும் சத்தம் கேட்டது. அதன் பின்னர் மயான அமைதி நிலவியது. அந்த சத்தம் வந்த இடம் தாய்வான் நீரிணையின் மிகவும் ஆழமான ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு கடற்படை வட்டாரத்தில் ஒரு கெட்ட பெயர் உண்டு. அதை டிராகன் முக்கோணம் என்று அழைப்பார்கள். சீனாவை டிராகன் என்று அழைப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சீனா அந்த பகுதியிலே கடந்த 1 வார காலமாக ஒரு ரகசிய பயிற்சியை நடத்தி இருந்தது. அதற்கு பெயர் ப்ளூ ஸ்வான். அதிகாரப்பூர்வமாக இது ஒரு சாதாரண கடற்படை பயிற்சி என்று சீனா சொன்னது. ஆனால் அமெரிக்க ராணுவ உளவுத்துறைக்கு DIAக்கு வேறு ஒரு தகவல் கிடைத்தது. DIA என்பது டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. சீனா ஒரு புதிய வகை ஆயுதத்தை சோதிக்கிறது. அதுதான் நீர்மூழ்கி ஆளற்ற நீர்மூழ்கி ஸ்வாம். அதாவது தேனீக்கள் போல கூட்டமாக சென்று தாக்கும் சிறிய ஆளற்ற நீர்மூழ்கி படகுகள். இவை ஒவ்வொன்றும் மிகச்சிறியவை, ஆனால் கூட்டமாக சென்று ஒரு பெரிய அணுசக்தி கப்பலையை சுற்றி வளைத்து செயலிழக்க செய்யக்கூடியவை. அமெரிக்க கப்பல் மாயமான அதே நேரத்தில் கடலுக்கு மேலே சீன கடற்படையின் நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் தெரிந்தது. சீனாவின் டைப் நோட் 54A போர்க்கப்பல்கள் அந்த இடத்தை நோக்கி விரைந்தன. அவர்கள் எதையோ தேடுவது போல தெரிந்தது. அவர்கள் தேடுவது அமெரிக்க கப்பலையா, அல்லது தங்கள் சோதனையில் வெற்றி பெற்றதை கொண்டாட போகிறார்களா என்பதுதான் இப்போது வாஷிங்டனை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாக ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை மூழ்கடிப்பது அவ்வளவு எளிதல்ல. அதன் உடல் டைட்டானியம் அல்லது உயர்தர எஃகு கலவையால் ஆனது. எத்தகைய அழுத்தங்களையும் தாங்கும். ஆனால் நவீன போர் முறை மாறிவிட்டது. எதிரியின் கப்பலை வெடிக்க வைக்க தேவையில்லை. அதன் ப்ரொப்பல்லர் எனப்படும் விசிறியை சிக்க வைத்தால் போதும், கப்பல் நகர முடியாது. கடலுக்கு அடியில் ஒரு இரும்பு சவப்பெட்டி போல மாறிவிடும். சீனா சோதித்த அந்த ஆளற்ற விமானங்கள் ஒருவேளை அமெரிக்க கப்பலின் விசிறியில் சிக்கியிருக்கலாம், அல்லது கப்பலின் ரூடர் பகுதியை உடைத்திருக்கலாம் என்று சந்தேகம் வலுக்கின்றது. தாய்வான் நீரிணையின் ஆழம் மாறுபடும் தன்மை கொண்டது. சில இடங்களில் மிக ஆழம் இருக்கும். சில இடங்களில் திடீரென்று பாறைகள் நிறைந்த மேடான பகுதி வரும். ஒரு நீர்மூழ்கி கப்பல் தனது வழியை கண்டுபிடிக்க ஆக்டிவ் சோனாரை பயன்படுத்தாது.
ஏனென்றால் அது சத்தம் எழுப்பும் எதிரிக்கிடம் தெரிந்துவிடும். எனவே அவை பாசிவ் சோனார் முறையை நம்பி இருக்கும், அதாவது காது கொடுத்து கேட்பது. சீனா இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கள் கடலுக்கடியில் செயற்கையான சத்தங்களை உருவாக்கி அமெரிக்க கப்பலின் சென்சார்களை குழப்பியும் இருக்கலாம். வழி தெரியாமல் கப்பல் பாறையில் மோதியிருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இப்போது அமெரிக்கா ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. கப்பல் மாயமானது பற்றி வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் ரகசிய கப்பல் அங்கே இருந்தது என்பதை ஒப்புக்கொண்டது போலாகிவிடும். அது சீனாவுக்கு அரசியல் வெற்றியாகும். சொல்லாவிட்டால் உள்ளே இருக்கும் 130 மாலுமிகளின் கதி என்னவாகும்? பவர் இல்லாவிட்டால் ஒவ்வொரு மணி நேரமும் கப்பலில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு குறைந்து கொண்டே இருக்கும். அணு உலை பாதுகாப்பாக இருக்கிறதா என்று தெரியாது. கதிர்வீச்சு கசிந்தால் அது தென்சீன கடலையே மாசுபடுத்திவிடும். அமெரிக்கா உடனடியாக ஒரு கோஸ்ட் ரெஸ்கியூ மிஷனை தொடங்கியுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தளத்திலிருந்து சிறப்பு மீட்பு குழு கிளம்பியுள்ளது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை அவர்கள் அங்கே போய் சேரவில்லை. அவர்கள் பயன்படுத்த போவது DSRV எனப்படும் ஒரு சிறிய மீட்பு நீர்மூழ்கி. இது பெரிய கப்பலின் முதுகில் அமர்ந்து செல்லும். விபத்து நடந்த இடத்திற்கு சென்று மூழ்கிய கப்பலின் மேல் அமர்ந்து மாலுமிகளை மீட்கும். ஆனால் சீன கப்பல்கள் அந்த இடத்தை முற்றுகையிட்டுள்ளன. சீன கடற்படையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படி மீட்பு குழு உள்ளே நுழைய போகிறது என்பது மிகப்பெரிய சவால். இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், சீனாவின் நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானங்கள் அந்த பகுதியில் தாழ்வாக பறந்து சோனோ பாய்ஸ் எனப்படும் சத்தம் கேட்கும் கருவிகளை கடலில் வீசிக் கொண்டிருந்தன. அவர்கள் அமெரிக்க கப்பலை காப்பாற்ற தேடவில்லை, அந்த கப்பலின் தொழில்நுட்பத்தை திருட தேடுகின்றார்கள். அமெரிக்க கப்பல் உண்மையில் மூழ்கியிருந்தால் மூழ்கிய கப்பலை முதலில் யார் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் சொந்தம். அமெரிக்கா முந்தினால் மாலுமிகள் பிழைப்பார்கள். சீனா முந்தினால் உலகின் மிக நவீனமான அணுசக்தி தொழில்நுட்பம் சீனாவின் கைக்கு மாறிவிடும். கடலின் ஆழத்தில் வெப்பநிலை மாறுபாடுகள் இருக்கும். இதை தெர்மோக்ளைன் என்று சொல்வார்கள். குளிர்ந்த நீரும் வெப்ப நீரும் சந்திக்கும் இந்த அடுக்கில் சோனார் அலைகள் ஊடுருவாது. இந்த கப்பல் இந்த அடுக்குக்கு கீழே ஒளிந்து கொண்டால் மேலே இருப்பவர்களுக்கு தெரியாது. அமெரிக்க கப்பல் ஒருவேளை இந்த அடுக்குக்கு கீழே சிக்கி இருக்கலாம். அதுதான் சீனாவின் தேடுதல் வேட்டை இன்னமும் வெற்றி பெறாமல் இருக்கும். அதனால் தான் சீனாவின் தேடுதல் வேட்டை இன்னமும் வெற்றி பெறாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிடம் சரியான தகவல் இல்லை. அது உலோக சத்தம் கேட்டதை வைத்து ஒரு தோராயமான வட்டத்தை வரைந்திருக்கின்றார்கள். வட்டம் வரைந்தது பல சதுர மைல்கள் கொண்டது. அந்த உலோக சத்தம் எதனால் ஏற்பட்டது? நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கப்பலின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் உள்ளே குளிர் வாட்டி எடுக்கும். இருட்டு சூழ்ந்திருக்கும் மாலுமிகள் ஒவ்வொருவரும் மூச்சுக்கு போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் மேலே அரசியல் சதுரங்கம் நடக்கின்றது. அமெரிக்காவின் மீட்பு திட்டம் தொடங்கியது. ஆனால் நேரடியாக ராணுவ கப்பல்கள் அனுப்பவில்லை. அது சீனாவுக்கு உதவி கோரிக்கை விடுப்பது போலாகிவிடும். அதற்கு பதிலாக ஒரு சாதாரண வர்த்தக கப்பல் அந்த பகுதிக்குள் நுழைந்தது. அது பனாமா கொடியுடன் வந்த சரக்கு கப்பல். ஆனால் உள்ளே இருந்தது சரக்குகள் அல்ல, அமெரிக்காவின் சிறப்பு மீட்பு குழு. கப்பலின் அடிப்பகுதியில் ஒரு ரகசிய மூன் போல் இருக்கின்றது. இது கப்பலுக்கு அடியில் திறக்கும் கதவு. மேலே சீன கப்பல்கள் ரோந்து சுற்றி கொண்டிருக்க இந்த கப்பலின் அடிப்பகுதி திறந்தது. அதிலிருந்து DSRV எனப்படும் சிறிய மீட்பு நீர்மூழ்கி சத்தமில்லாமல் கடலுக்குள் இறங்கியது. இந்த DSRV தனியாக சென்றால் சீனாவின் சோனாரில் சிக்கிவிடும். எனவே அமெரிக்கா எக்ஸிகியூட்டிவ் ஷடோயிங்கை பயன்படுத்தியது. கடல் மேல்தளத்தில் சரக்கு கப்பலின் என்ஜின் சத்தத்திற்கு நேர்கீழே இந்த மீட்பு வாகனம் பயணிக்கும். பெரிய கப்பலின் இரைச்சல் சிறிய வாகனத்தின் சத்தத்தை மறைத்து விடும். சீனாவின் சோனா திரையில் ஒரே ஒரு புள்ளிதான் தெரியும், அது சரக்கு கப்பல். ஆனால் அதற்கு அடியில் அமெரிக்க மீட்பு குழு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்று யாராவது வெளிப்படையாக அறிவிப்பார்களா, அல்லது இது ரகசிய திரை போட்டு மூடப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்க ஊடகங்கள் இதை பற்றி அதிகம் பேசாது, அது எதிர்பார்க்கப்படக்கூடியது. நீங்கள் போவதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட் செய்யுங்கள்.